ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு கதை தான் பார்க்க போகிறேன். தயவுசெய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. என்னோடய பேர் அரவிந்த். தற்போது ஊட்டியில் தான் நான் வாழ்ந்துன்னு வந்துருக்கேன். அரவிந்த் கிட்டத்தட்ட ஒரு 33 வயசு தான் இருக்கும். ஆனால் இன்னும் திருமணம் நடைபெறவே இல்லை. மொட்டை பையனாக தான் இருக்கான் என்ன மாதிரியே. உறவினர் வட்டாரத்தில் வந்து பெரும்பாலும் ஒதுக்கி வச்சு அரவிந்த் வந்து கல்யாண நிகழ்வு மட்டுமே செல்லும் பழக்கம் உடையவர்கள். வழக்கமாக கல்யாண வீட்டில் பரபரப்பான சூழலும் நடுவில் பல பெண்களும் இடையே தனித்தனியே நின்று விதத்தில் அமைதியாக உரையாடி கொண்டிருந்தார்கள். அனுஷா என்ற 38 வயது பெண் அரவிந்த் பார்வையில் பளிச்சுன்னு அப்படியே கண்ணிலே பார்த்தானே காதல் வர ஆரம்பிச்சிச்சு. அனுஷாவின் முந்தானையை அவரது மகன் கவின் வந்து இறுக்கமாக பிடிச்சபடியே கல்யாண வீடு முழுக்கவே உற்சாகமாக ஓடி விளையாடிட்டு இருந்தான். அரவிந்த் அனுஷாவை தொடர்ந்து ரசித்தபடி பார்த்து கொண்டே இருந்தான். கண்ணாலே காதலித்து கொண்டே இருந்தான். அதை அனுஷா நன்றாக உணர்ந்து கொண்டாள். பல இடங்களில் சந்தித்த பிறகு உணவு பரிமாறும் இடத்தில் இருவரும் தற்செயலாக அருகருகே அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். அனுஷாவின் மகன் கவின் இருவரும் நடுவில் அமர்ந்து அரவிந்தின் பூரியை எடுத்து சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். உடனே அனுஷா தன்னிடம் இருந்த பூரியை எடுத்து அரவிந்துக்கும் நீட்டி மன்னிப்பு கூறினார். அரவிந்த் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூரியை எடுத்து அனுஷாவிடம் கொடுத்துட்டு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான். அனுஷாவும் அரவிந்தும் இதமான புன்னகைத்து நன்றி சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். லைக் ஸ்மால் ஸ்மைல். அரவிந்த் அனுஷாவின் நீங்கள் யார் என்று கேட்க ஆரம்பித்து விட்டான். அனுஷா லைட்டாக சிரிச்சுட்டு யோசிச்சுட்டு அரவிந்திற்கு தொலைதூர உறவு எனக்கு தனக்கு அக்கா முறை என்று சுற்றி வளைத்து தெரிவித்து விட்டார். அரவிந்த் சிரித்தபடி நல்ல வேலை சொன்னீங்க, வேறு ஏதாயோ நான் எதிர்பார்த்திருப்பேன் என்று பதிலளித்து விட்டான் அரவிந்த். அனுஷா அரவிந்த் தன்னை தொடர்ந்து கவனித்து கொண்டிருப்பதை குறிப்பிட்டு விட்டார். அரவிந்த் இருவரும் சுற்றி கொண்டிருந்ததால் தான் அடிக்கடி சந்தித்ததும் என்று சிரித்து கொண்டே சொன்னான். ஒரு பூரி கொடுத்த பிறகு கவின் அரவிந்த் பின்தொடர்ந்து வெளியே இருந்து பஞ்சு மிட்டாய், சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு எல்லாமே டீ எல்லாவற்றையும் கேட்டான். அரவிந்த் கவினை அழைத்து சென்று ஒவ்வொரு வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தினார்கள். சிறிது நேரம் கழித்து அனுஷா தன் மகன் கவினை அரவிந்திடமிருந்து அழைத்து சென்று விட்டான். ஓ, குழந்தையதையும் இவன் நல்லா பார்த்துக்கிட்டான் போல இருக்குது அரவிந்த். அப்போது அரவிந்த் வந்து தைரியத்தை திரட்டி பேசலாம் என்று முடிவு பண்ணிட்டு அனுஷாவிடம் பேச முற்பட்டான். அனுஷா சற்று நின்று யோசித்தபடி வேகமாக உள்ளே வந்து சென்று விட்டார். அரவிந்தோ சற்று ஏமாற்றம் அடைந்து விட்டு அந்த கல்யாண வீட்டில் மேலும் தங்க விருப்பம் இல்லாத அரவிந்த் மெதுவாக வெளியேறி பைக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு தயாரானான். அந்த சந்திப்பு அரவிந்த் மனதில் ஏதோ ஒரு புதிய உணர்வு ஏற்பட்டுவிட்டது. அனுஷாவின் இதமான புன்னகை மற்றும் கவினின் குழந்தைத்தனமான அப்பாவித்தனமான அரவிந்த் நினைவில் திரும்ப திரும்ப வர ஆரம்பித்து விட்டது. ஊட்டியின் குளிர்ந்த காட்டில் கல்யாண வீட்டில் சத்தம் மெல்ல மெல்ல குறைந்தது. அரவிந்த் பைக்கை ஸ்டார்ட் செய்யும் முன் ஒரு முறை உள்ளே திரும்பி பார்த்துவிட்டு மெதுவாக புறப்பட்டான். நேராக அரவிந்த் அருகில் வந்து அனுஷா மகன் கவின் அம்மா கொடுக்க சொன்னார்கள் என்று ஒரு சிறிய காகித துண்டை அரவிந்த் கையில் நீட்டினார்கள். நன்றி என்று சொல்லி மட்டும் கவின் தலையை மெதுவாக தடவிட்டு கொடுத்து அரவிந்த் அந்த காகிதத்தை பிரித்து பார்த்ததும் அனுஷாவின் தொலைபேசியின் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கான். காதல் வந்துச்சுல, அதுக்கு தான். இவளுக்கும் தன் மீது நிச்சயமாக ஈர்ப்பு வந்து விட்டது என்கிற நம்பிக்கை அரவிந்துக்கு தன் மனதில் உதித்து விட்டது. இவளை தன் எப்படியாவது வசப்பத்து விடலாம், காதலிச்சு விடலாம் என்கிற துணிவும் அரவிந்துக்கு மனதில் வந்துவிட்டது. தூரத்தில் இருந்தபடி அனுஷா தன் மகனின் கவினை என்ன செய்கிறேன் என்பதை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான் அரவிந்த். உடனே அரவிந்த் அனுஷாவை எண்ணுக்கு அழைப்பு லைட்டாக கால் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்பயே அனுஷா அழைப்பை ஏற்று இப்போது பேச முடியாது, பின்னர் பேசலாம் என்று சொல்லி தொலைபேசியை கட்பதி செய்து விட்டான். அரவிந்த் மதிய உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு மாலை நேரமாக ஓய்வெடுத்து விட்டான். இரவு உணவெல்லாம் முடிச்சு விட்டு கடந்த நிலையில் வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஒரு வழியாக அனுஷா பதிலளித்து விட்டார் என்று அரவிந்த் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்து விட்டான். இத்தனை நேரம் என்ன செய்தீர்கள் என்று அரவிந்த் விசாரிக்க ஆரம்பித்து விட்டான். குழந்தை மற்றும் கணவர் அனைவரையும் கவனித்த பிறகுதான் நேரம் கிடைத்தது என்று அனுஷா தெரிவித்து கொண்டு இப்போது அரவிந்திடம் பேச ஆரம்பித்து விட்டாள். அரவிந்த் வந்து எங்கே இருக்க, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அனுஷ்கா கிட்ட கேட்டு விசாரிக்க ஆரம்பித்து விட்டாங்க. அரவிந்த் வேண்டுமென்று புரியாதது போல் குழந்தைகள் சரி, கணவரை எப்படி கவனிக்கிறீங்க என்று அனுஷாவோட ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டான். அனுஷா வந்து தனக்கு அக்கா முறை தெரியுமா என்று கேட்டார். அதனால் என்ன, நம்ம பேசுகிறது என்ன தப்பு இருக்குது, வேறு எதுவும் செய்யவில்லையே என்று அரவிந்த் பதிலளிக்க ஆரம்பித்து விட்டான். இரட்டை அர்த்தம் கொண்ட உரையாடல்கள் அன்று ஒரு 12 மணி வரைக்கும். அனுஷாவும் என் உடை அணிந்திருக்கிறார், என்ன சாப்பிட்ட, நல்லா மஜா பண்ணுறியா, கல்யாணம் எத்தனை வாட்டி புருஷனோட சந்தோஷமாக இருந்துன்னு சொல்லிட்டு எல்லா பர்சனல் மேட்டரும் டபுள் மீனிங்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டான் அரவிந்த். அதன் நிறம் இன்றைக்கு அரவிந்த் தொடர்ந்து கேட்க ஆரம்பித்து விட்டான். இன்னும் சிறிது முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நினைத்த அரவிந்த் துணிச்சலாக நீங்கள் என்ன உள்ளாடை அணிந்திருக்கிறீர்கள் என்று கூட கேட்க ஆரம்பித்து விட்டான். அந்த நிறம் என்ற அப்படி நேரடியாக கேட்க ஆரம்பித்து விட்டான். இந்த கேள்வி அனுஷ்காவின் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனடியாக அனுஷா வந்து ஆஃப்லைனாக ஃபோனை கட் பண்ணிட்டான், இன்டர்நெட்டை. அந்த நேரத்தில் தான் அரவிந்தும் வடிவேலு காமெடி ஒன்று நினைத்தது போல் வடிவேலு ஒரு கடைக்காரரிடம் வேண்டுமென்று சண்டைக்கு வரியான்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு.
ஓடி மறைந்து விடுவான் கடைக்காரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது காமெடி பார்த்துருந்தான். கடைக்காரன் பயந்து கடையை மூடிவிட்டு அவன் அடிமை இல்லை என்று அந்த கடையை போகவே கூடாது என்று முடிவு செய்து விடுவான். இது ஒரு காமெடி. அதே போல் அரவிந்தும் அனுஷ்காவின் துணிச்சலாக கேட்டு விட்டான். உண்மையில் அனுஷாவுக்கு அரவிந்த் மீது ரொம்பவே ஆசை இருந்தது. ஆனால் அனுஷா மெசேஜுக்கு திருப்பி ரிப்ளையே பண்ணுறேன் இல்லை என்றால் இந்த உறவு இங்கே முடிந்துவிடும் என்று அரவிந்த் மனதில் தீர்மானித்து விட்டான். அதன் பிறகு அரவிந்த் அனுஷா எந்த மெசேஜும் அனுப்பவே இல்லை. அந்த இரவு முழுக்க அரவிந்த் மனம் அனுஷ்கா கிட்ட தான் இருந்துச்சு. ஒருவேளை என்னை கைட்டு விட்டாலா, எதுக்கு மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அரவிந்த் ரொம்பவே யோசிச்சுட்டே இருந்தான். ஒரு புறம் ஏமாற்றம், மறுபுறம் எதிர்பார்ப்பு. ஊட்டியின் குளிர்ந்த இரவில் அரவிந்த் தன் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தபடி படுக்கையில் புரண்டு போட்டிருந்தான். இந்த சிறப்பு தொடர்பு சொல்லும்போது இன்னும் தெரியவே இல்லை. ஆனால் அனுஷாவின் புன்னகை அரவிந்த் மனதில் வந்து கொண்டே இருந்தது கனவில். அந்த உரையால் முடிந்த சுமார் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அனுஷாவிடமிருந்து பதில் வர ஆரம்பித்து விட்டது. தான் எதுவும் உள்ளே அணியவில்லை என்று அனுஷா நேரடியாகவே பதில் அளித்து விட்டார். டபுள் மீனிங்லாம் அனுஷா டைரெக்டாக பதில் அளிக்க ஆரம்பித்து விட்டாள். அந்த செய்தியை கண்ட அரவிந்த் மகிழ்ச்சியில் என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைத்து சந்தோஷமாக துள்ளி குதிக்கிறது என்ன, சிரிக்கிறது என்ன அப்படின்னு இருந்துகிட்டே இருந்தான். இத்தனை நேரம் எங்கு சென்றீர்கள் என்று அரவிந்த் விசாரிக்க ஆரம்பித்து விட்டான். கணவர் அழைத்ததாக அனுஷா கூறினார். அப்போது நல்ல மகிழ்ச்சி இருந்திருப்பீர்கள் போலவே என்று அரவிந்த் கேலியாக சிரிக்க, அனுஷா தன் கணவர் முதுகு வலியினால் கால் வலியினால் காரணமாக மசாஜ் செய்ய சொல்லி ரொம்பவே அழைத்ததாகவும் அதை முடித்து தூங்கிவிட்டு வந்ததாகவும் சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்கிறான். இப்படி தான் அனுஷா திறந்த மனசுடன் பேச ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அரவிந்த் பெரும் சந்தோஷம் அடைந்து விட்டான். இந்த நம்பிக்கை அடுத்த கட்டத்தில் செல்லலாம் என்று அரவிந்த் முடிவு செய்து விட்டான். ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று டைரெக்டாகவே அரவிந்த் துணிச்சால் அனுஷ்கா கிட்டே கேட்டான். நானும் ஒரு வாட்டி மசாஜ் பண்ணோன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அனுஷா அரவிந்த் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் என்று தெரியும் என்று அதற்கு சரியான நேரம் வரட்டும், அப்புறம் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லிட்டு அனுஷாவும் சொல்லிச்சு. ஆனால் கண்டிப்பாக நடக்கும் என்று உறுதியாக அனுஷா தெரிவித்து விட்டார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் இருக்கும். இப்படியே டெய்லியும் பேசிகிட்டே இருந்தாங்க. அரவிந்த் பொறுமை இழக்கவே இல்லை. கண்டிப்பாக கூப்பிட்றேன்னு தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த வார இறுதியிலேருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். இரவு அழைப்பதாக அனுஷா சொன்னான். சனிக்கிழமை அனுஷாவின் கணவர் சொந்தக்காரர் திருமணத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. வெள்ளிக்கிழமை வெளியூரில் பயணம் மேற்கொள்ள இருந்தார்கள். அதனால் அன்று இரவு அரவிந்த் வீட்டுக்கு வருமாறு அனுஷா அழைத்து விட்டாள். கேடி கள்ளக்காதலுக்கு. அரவிந்த் வெள்ளிக்கிழமை நைட்டு மாலை இரவு நேரமே அனுஷா வீட்டுக்கு அருகில் சென்று காத்திருந்தான். எப்போ போவாங்க அவங்க, நம்ம எப்போ வீட்டுக்கு போகலான்னு. இரவு நேரம் நெருங்கியதும் அனுஷாவின் அழைப்பை ஏற்று துணிச்சலுடன் அரவிந்த் அனுஷா வீட்டுக்கே நுழைந்து விட்டான். அனுஷா அரவிந்த் வரவேற்று உள்ளே அமர செய்தார். அனுஷாவின் கண்களில் ஏக்கமும் சந்தோஷமும் பயமும் எல்லாமே கலந்து இருந்தது. இது அனுஷ்காவின் முதல் அனுபவம் போல் தெரிந்தது. டீ போட்டு எடுத்துன்னு கொடுத்து விட்டால் அனுஷ்கா. ஃபஸ்ட்டு ஜூஸ் எல்லாமே கொடுத்தான். அரவிந்த் அனுஷாவின் கையை மெதுவாக பிடித்து இழுத்து தன் மடியில் அமரைத்து விட்டான். இப்படியே அங்கே அக்கா முறை உறவை கையாள்வார் என்று அனுஷா கேட்டார். என்ன பண்ணுறது, எனக்கும் ஆசை, காஞ்சி போயிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சொல்கிறான். அரவிந்த் அனுஷாவின் செயலையெல்லாம் லைட்டாக நவுத்த ஆரம்பிச்சிட்டான். அனுஷ்கா பொய்யாக கோபம் காட்டினாலும் சும்மா கையில் சொல்லுது, ஆனால் மனசு வேணான்னு சொல்லுது. அது டபுள் ஸ்டாண்டில் இருக்குது மனசு. அரவிந்த் அனுஷாவை இறுக்கமாக அணைத்து கொண்டு தூக்கி சென்று படுக்கையில் போட்டான். அன்று இரவு முழுக்க இருவரும் எதிர்பாராத நெருக்கத்தை மஜாவாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த சந்திப்புக்கு பிறகு அரவிந்த் மற்றும் அனுஷாவும் இடையான பிணைப்பு, காதல் இன்னும் ஆழமானது. அதற்கு பின்னர் வரும் நாட்களில் அனுஷாவும் கணவர் அலுவலகம் சென்ற பிறகு, மகன் கவின் ஸ்கூல் போன பிறகு அரவிந்த் அப்பப்போ வீட்டுக்கு அழைக்கலாம் என்று அனுஷா முடிவு செய்துவிட்டார். அரவிந்த் அனுஷா வீட்டுக்கு சென்று அடிக்கடி தனிமையில் நேரங்கள் செலவழிப்பது, மகிழ்ச்சியாக தருணங்கள் மஜாவாக இருப்பது என்று முடிவு செய்துவிட்டார்கள். ஊட்டியில் அமைதியான சூழ்நிலையில் இந்த ரகசிய காதல் இருவரும் ஒரு புதிய உயிர் கொடுத்துவிட்டது. ஆனால் ஒவ்வொரு சந்திப்பும் இன்பத்தையும் சேர்ந்து பயணத்தையும் கொண்டு வந்தது. எவ்வளோ நாள் இந்த மறைவான உறவு தொடரும் என்பது இருவருக்கும் தெரியவே இல்லை. இருந்தாலும் அந்த தருணங்கள் இருவரும் முழுமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியே அரவிந்த் மற்றும் அனுஷா இடையேயான கள்ளக்காதல் உறவு ஆழமாக வளர்ந்து கொண்டே இருந்தது. டே பை டேவா அரவிந்த் அடிக்கடி அனுஷா வீட்டுக்கு சென்று வரும் வழக்கமாக தொடர்ந்து கொண்டே இருந்தான். ஏன்னால் அனுஷா மீது இவன் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டான். அந்த விஷயத்தில் அனுஷாவும் கணவர் இல்லாத நேரத்தில் அரவிந்த் வரும் பழக்கம் கொண்டுது. ஏன்னா அந்த பொண்ணு அடிக்ட் ஆகிட்டா இவன் அவன் மாடி அடிக்கு 2 பேர் தான் இதில் பிரச்சனையே. சில அக்கம் பக்கத்தினர் எல்லாமே அவன் புருஷன்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அனுஷாவோட புருஷன்கிட்ட. அனுஷா அவர்கள் அரவிந்த் தன் தூர உறவு தம்பி என்று சொல்லி எப்படியோ நம்ப வச்சு சமாளிக்க ஆரம்பிச்சிட்டான். பலரும் அந்த விளக்கத்தை நம்பினாலும் சிலர் அடிக்கடி வருவதை குறித்து முழுமையாக ஏற்கவே இல்லை. குறிப்பாக அனுஷாவின் கணவர் இல்லாத நேரத்தில் மட்டுமே அரவிந்த் வருவதாகவும், சிலருக்கு இந்த பையன் மேலே சந்தேகம் வந்ததாகவும் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த சிலர் அனுஷாவின் கணவரிடம் சென்று இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இதை கேள்விப்பட்ட அனிஷாவின் கணவர் பெரும் அதிர்ச்சியில் உள்ளாகிவிட்டான். உடனே அனிஷாவின் இது பற்றி கேட்டபோது அனிஷா மற்றவர்களிடம் சொன்ன அதே கதவைதான் தன் கணவரிடமும் பொய் சொல்லி அவளையும் நம்ப வைத்து விட்டாள். அரவிந்த் உறவு முறை தம்பி என்று கல்யாண வீட்டில் தான் நான் உங்களை சந்தித்தேன், தூரத்து தம்பி உறவு, அவ்வப்போது வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுஷா உறுதியாக சொல்லிவிட்டாள். அனுஷாவின் கணவர் மனைவி மீதான நம்பிக்கையில் முதலில் அதை ஏற்றுக்கொண்டார். சரி ஏதோ தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு அனுஷாவோட கணவன் சொன்னது அனுஷா கணவன் ஏற்றுக்கிட்டான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அனுஷாவின் நடவடிக்கையில் பல மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்து விட்டது. அது அனுஷாவின் கணவர் தாம்பத்திய உறவுக்கு அழைப்பதை நிறுத்திவிட்டார். ஓஹோ வாடி ஜாலியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கணவர் கூப்பிட்டா அனுஷா வரமாட்டேன்னு சொல்லிட்டான். முன்பெல்லாம் வாரத்துக்கு கிட்டத்தட்ட 2 முறையாவது அழைப்பான். ஆனால் இப்போது அந்த விஷயத்தில் தவிர்த்து ஆரம்பித்து விட்டாள். இது அனுஷ்காவின் கணவருக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி சந்தேகம் ஏற்படுத்தி விட்டது. மேலும் அனுஷா அரவிந்த் தொடர்ந்து செல்ஃபோன் நீண்ட நேரம் பேசுவது, அதற்கு முன்பு வீடியோ கால் பண்ணுறது எல்லாமே, அனுஷ்கா பண்ணுறது எல்லாமே இவனுக்கு நிறைய சந்தேகம் வர ஆரம்பிச்சிது. ஏன் இப்படி பண்ணுறது என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு புறம் அரவிந்தர் அடிக்கடி வீட்டுக்கு வருவது, மறுபுறம் அனுஷாவின் நடத்தை ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாமே இரண்டும் சேர்த்து அனுஷ்காவின் கணவருக்கு உறுதியாக சந்தேகத்தை ஏதோ கள்ளக்காதல் பண்ணுறாங்க 2 பேரும் சொல்லிட்டு மனதுக்குள் உருவாக்கிவிட்டது. உண்மையாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்து அனுஷாவின் கணவர் தன்னிடம் புகார் கொடுக்க அக்கம் பக்கத்தின் எல்லாமே விசாரிக்க ஆரம்பித்து விட்டான். அரவிந்த் அனுஷா வீட்டுக்கு வரும் நேரத்தில் கவனிக்க உடனடியாக நிறைய பேருக்கு சொல்லிட்டு வந்தவொடனே எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். அவர் அலுவலகம் இருந்து வர அவசர வேலை என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு வருவதாக திட்டமிட்டிருந்தார். அக்கம் பக்கத்தின் அனுஷாவின் கணவருக்கு சொன்னபடி அரவிந்த் வந்தவுடனே கால் பண்ணி வந்துட்டான் ஓடிவான்னு சொன்னாங்க. ஊட்டியில் அமைதியாக சூழலிருந்த ரகசிய உறவு இப்போது ஆபத்தான திருப்பத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டது. அனுஷா மற்றும் அரவிந்த் இருவரும் உல்லாசமாக இருந்தும் நேரத்தில் பெரிய பிரச்சனையை மாடப்போகிறார்கள். இப்பொழுது ஒவ்வொரு சந்திப்புக்கும் இப்போது இன்பத்தை பயணத்தை சேர்த்து மஜா பண்ணிட்டு இருப்பாங்க, காதல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த உறவு எவ்வளவு காலம் மறைந்து இருக்கும் என்பது இருவருக்கும் தெரியவே இல்லை. அந்த நேரத்தில் அனுஷா வீட்டில் அரவிந்த் அனுஷாவும் முழு தனிமையில் இருந்தார்கள். திடீரென்று அனுஷாவின் கணவர் சுரேஷ், அனுஷாவின் கணவர் பேர் சுரேஷ், அது இப்போ தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. உள்ளே நுழைந்த போது சுரேஷ் அரவிந்த் மற்றும் அனுஷா இருவரும் அரைகுறியாக ஆடையை வச்சுட்டு மஜா பண்ணின்னு இருக்குது, மேட்டர் பண்ணிடுது. இவன் கணவன் பார்த்துறான். சுரேஷ் அதிர்ச்சியில் அப்படியே ஷாக் ஆகி நின்ட்டான். சுரேஷ்க்கு முன்கூட்டியே திட்டமிட்டபடி இருவரையும் கையும் களமுமாக பிடிக்க வேண்டும் என்று தான் ஆசை. ஏன்னா பொண்டாட்டிக்கிட்ட சொன்ன பொண்டாட்டி நீங்கள் சந்தேகப்படுறியான்னு சண்டை போகிற வரான். ஆனால் இப்போ இவன் கண் முன்னாடியே பார்த்துட்டான். இவங்க 2 பேரும் கள்ளக்காதலில் ஏதோ பண்ணுறது, காதல் பண்ணுறது. கோபம் உண்ட சுரேஷ் அரவிந்தின் கடுமையாக தாக்க ஆரம்பித்து விட்டான். கட்டையெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதோடு நிற்காமல் அனுஷாவை கொடூரமாக அடித்தான். ஒரு கட்டத்தில் தன் மனைவியின் செயலை ஊரே அறிய செய்ய வேண்டும் என்று நினைத்து சுரேஷ் அரவிந்தை இழுத்து சென்று மரத்தில் கட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பின்னர் அனைவரும் பார்க்கும் வகையில் அரவிந்தை பொதுவெளியில் கொடூரமாக தாக்க ஆரம்பித்து விட்டான். இதை பார்த்த அக்கம் பக்கத்தில் பதறிப்போய் கத்த ஆரம்பித்து விட்டார்கள். சுரேஷை தடுத்து நிறுத்தினார்கள். என்ன நடந்தது, ஏன் இந்த இளைஞன் இப்படி போட்டு அடிச்சு நிற்க என்று நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போது சுரேஷ் ஆஃபீஸத்துன்னு அரவிந்த் மனைவியை என் தகாத உறவு வச்சுருக்குது, அதனால தான் இந்த உறவை நான் பார்த்துட்டேன். ஆனால் என்கிட்ட தம்பின்னு சொல்லிட்டு தவறான செயலில் ஈடுபட்டிருக்கான். இது எல்லாருக்கும் தெரியணும். இது ஒரு எடுத்துக்காட்டு, தப்பான என் மனைவி இருந்தால் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு தான் சந்தேகப்பட்டது வேவு பார்த்தேன். இப்போது தான் இவங்க 2 பேரும் நான் கையை களவு மாட்ட வச்சிட்டேன். மனைவிக்கான ஒரு வீட்டில் இல்லாத நேரங்களில் அரவிந்த் அழைச்சி உல்லாசமாக இருப்பான் வழக்கமாக கொண்டிருந்தான் இந்த கேடியை. சுரேஷ் அனைவரும் விளக்கினான். இந்த சம்பவம் அரவிந்த் மற்றும் அனுஷாவின் பெரும் அவமானமாக மாறியது. சுரேஷ் அங்கு நிற்கவில்லை. உடனடியாக பக்கத்தில் இருக்க கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். போலீஸார் விரைந்து அரவிந்த் மற்றும் அனுஷாவின் மற்றும் சுரேஷ் மூவரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எங்கன்னா கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில். இருவரும் தங்களிடையே தகாத உறவு இருப்பதை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். போலீஸும் அரவிந்த் மற்றும் அனுஷாவின் கடுமையாக எச்சரித்து அனுப்பிவிட்டான். இந்த சம்பவத்திற்கு பிறகு அனுஷா தன் கணவர் சுரேஷ் மீது தீராத கோபத்தில் இருந்தான். ஆமாம், எல்லாரும் முன்னாடியும் அடித்தா பொண்டாட்டிக்கு கோபம் வருமா வராதான். தன்னை பொதுவெளியில் அவமானப்படுத்தியதாகவும் அதுக்கப்புறம் கள்ளக்காதலை அடித்ததாகவும் ஆனால் சுரேஷை மனதார வெறுக்க ஆரம்பித்து விட்டாள் அனுஷா. அரவிந்தோ சுரேஷோ தன்னை அடித்து இழுத்து சென்ற போலீஸ் வரை கொண்டு போனதால் பெரும் ஆத்திரத்தில் இருந்தான். இருவரின் கோபம் படிப்படியாக கொலைவெறியாக மாற ஆரம்பித்து விட்டது. ஒரு கட்டத்தில் அனுஷா என்ன பண்ணுறதுன்னா, தன்னை அவமானப்படுத்திய தன் கணவர் சுரேஷை எப்படியாவது நம்ம போட்டி தள்ளிடலான்னு சொல்லிட்டு அனுஷா முடிவு பண்ணிட்டான். அரவிந்தும் சுரேஷும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான் தன் மன உறுதியில். ஊட்டியில் அமைதியான மலைப்பகுதியில் நடுவில் இந்த ரகசிய உறவு இப்போது கொலை பண்ணுற அளவுக்கு மாறிடுச்சு. இருவரும் சுரேஷை எப்படி கொலை செய்வது என்று நைட்டாக ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு திட்டமும் தீட்டு இன்னும் உற்சாகமாகவும்
எப்படியாவது போட்டு தள்ளன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் பயத்தையும் கொடுத்தது. இந்த முடிவு அவர்களின் வாழ்க்கை முழுவதாக மாற்றப் போகிறது என்று அவர்களுக்கு அப்போது தெரியவே தெரியாது. ஆனால் பழி வாங்கும் என்ற எண்ணம் மட்டும் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஆழமாக இருந்தது. எப்படியாவது என் கணவரை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அனுஷ்காவுக்கும் என் கள்ளக்காதலுக்கு இருக்கிறதுக்கு சுரேஷும் அப்படின்னு போட்டு தள்ளன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் அனுஷா அரவிந்துக்கு ஒரு முக்கியமான தகவலை தெரிவித்தார். என் கணவர் சுரேஷ்க்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவு அருகில் உள்ள பெரிய சந்தையில் சென்று காய்கறி, மளிகை பொருள், வெஜிடபிள்ஸு, கறி எல்லாமே வாங்கிட்டு வருவான். அந்த இடத்துல நான் போட்டு தள்ளிடலாமா? முன்பெல்லாம் குழந்தை பிறக்காத காலத்தில் தன்னை உடன் அழைத்து செல்வான். ஆனால் இப்போது குழந்தை கவின் இருப்பதால் தனியாகவே தான் செல்கிறான் என்று அனுஷா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்து விட்டாள். இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு அவனை கொன்று விடலாம் என்று அனுஷா கூறினார். சுரேஷ் செல்லும்போது பாதையில் தனக்கு நன்றாக தெரியும் என்றும் அந்த இடத்தில் வழிமறித்து சுரேஷ் ஒழித்து கட்டி விடலாம் என்று அனுஷா திட்டம் தீட்டியிருந்தார். அனுஷா கொடுத்த இந்த திட்டம் அரவிந்துக்கு மிகவும் சரியாகவும் சந்தோஷமாகவும் கரெக்டான ஸ்கெட்சாக தோன்றியது. உடனே அரவிந்த் தன் நெருங்கிய நண்பர்கள் சிவலிங்கத்தையும் உடனே உதவி கேட்டார்கள். அவர்களும் உடனடியாக சிவலிங்கமும் ஓகேன்னு சொல்லிட்டான். கொலை செயலுக்கு தேவையான பொருட்கள் இரும்பு கம்பி, கத்தி, ராடு, துப்பாக்கி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சரியான நேரம் வரும்போது அனைவரும் காத்துட்டு இருந்தார்கள். அன்றைக்கி சண்டே நைட்டு நினைக்கிறேன். மழை பலமாக பெஞ்சிட்டே இருந்துச்சு. யாருமே இல்லை அந்த டைமில். சரி, இந்த டைமில் தான் வருவான் சுரேஷ், அவனை போட்டு தள்ளன்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அனுஷா அரவிந்த் அழைப்பு விடுத்து இன்று சரியான நேரம்டா, சுரேஷ் சந்தையெல்லாம் முடிச்சுட்டு அதே வழியாக தான் வருவான். மழை காரணமாக எல்லா தடயங்களும் அழிந்துவிடும். இதுதான் சரியான நேரம், இன்றைக்கி தான் எப்படியாவது போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அனுஷா சொல்லிகிட்டே இருந்தா கள்ளக்காதல்கிட்ட அரவிந்த்கிட்ட. அரவிந்தும் தன் 2 நண்பர்கள் சிவலிங்கையும் புருஷோத்தமன்கிட்டையும் அனுஷ்கா சொன்ன இடத்துக்கு சென்று மறைந்திருந்தார்கள். அரவிந்த் சாலையோரமாக நின்று கொண்டே இருந்தான். தன் நண்பர்களும் பக்கத்து சைடில் நின்றுந்தாங்க. சுரேஷ் சந்தையில் போயிட்டு எல்லா காய்கறிகள்லாம் பொருளும் வாங்கிட்டு அரவிந்த் சுரேஷையும் வழிமறித்து பேச்சு கொடுத்தார். அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக பின்னால் இருந்த அரவிந்தின் நண்பன் சிவலிங்கமும் பிரகாஷும் கம்பீராடில் தலையிலே ஃபஸ்ட்டு அடித்தான். ஒரே அடி, செம்ம அடி. அப்படியே அங்கேயே லைட்டாக மயக்கம் போட்டு ரத்தம் கொட்டு பீச்சி அடிக்குது. ரத்தம் அப்படியே அந்த மழையிலே கலக்க ஆரம்பிச்சிச்சு. சுரேஷ் அப்படியே தருமாறி கீழே எழுந்துட்டான். அரவிந்த் இருந்த தீராத ஆத்திரத்தில் நண்பனின் இருந்த கம்பிய ராடு எடுத்து சுரேஷின் தலையில் பலமாக அடிக்க ஆரம்பித்து விட்டான். அந்த அடிகளில் சுரேஷ் சில நிமிடங்களில் ஊறி இழந்து விட்டான். என்ன பண்ணுறது? அந்த கொடூரமான சம்பவம் முடிந்த பிறகு மூவரும் அங்கிருந்து வேகமாக தப்பிச்சு ஓடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அரவிந்த் மனிதல் ஒரு புறம் பழி தீர்த்து விட்டோம் என்று சந்தோஷம், மறு சைடு பயமாக இருக்குது. அனுஷா இந்த செய்தியை அறிந்ததும் அதிர்ச்சியில் நிம்மதியாக உணர்ந்து விட்டாள். ஆனால் இந்த ஒரு இரவு அவர்கள் வாழ்க்கை நிரந்தரமாக மாறிவிட்டது. இனி எதுவும் முன்பு போல இருக்காது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது. மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்குது. அந்த மலையடிவாரம் அன்று இரவு பயங்கரமான ரகசியமாக மறைந்திருந்து கொண்ட கொலை முடிந்த உடனே யாராவது பார்த்து கொள்வார்கள் என்ற பயம் அரவிந்த் மனதில் இழத் தொடங்கிவிட்டது. ஹார்ட்பீட்டு அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அரவிந்த் அருகில் ஆழமான பள்ளத்தில் அந்த இரும்பு கம்பியெல்லாம் வீசிட்டு பின்னர் அரவிந்த் அவரது 2 நண்பர்கள் உதவியுடன் அந்த இடத்தை விட்டு விலகினார்கள். சம்பவம் விபத்து போல காட்டுவதற்காக சுரேஷின் இருசக்கர வாகனத்தில் சாலையோரம் நிறுத்திவிட்டு சுரேஷின் உடலை சாலை ஓரத்தில் வீசிவிட்டு அனைவரும் பாதுகாப்பாக எந்த தடையும் இல்லாமல், ஏன்னா மழை பெஞ்சதுக்குள்ள, அதனால் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அதனால் எல்லாமே சந்தோஷமாக பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. வழியில் வந்த வாகன ஓட்டிகள் ரத்தம் தோய்ந்து உடலை பார்த்து அதிர்ச்சியில் உடைந்து விட்டார்கள். உடனடியாக 108 ஆம்புலன்ஸ்க்கு ரோட்டில் வந்தவங்க கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே சுரேஷ் பக்கத்தில் இருக்க கோயம்புத்தூர் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அதே நேரத்தில் போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீஸார் மருத்துவமனைக்கு விரைந்து சென்றபோது சுரேஷ் ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் தெரிய வந்தது. உடலை பரிசோதனை செய்துவிட்டு தலையில் மட்டும் பலத்த காயங்கள் இருந்தன. உடலில் மற்ற பகுதியிலிருந்து எந்த காயம் இல்லாததால் போலீஸார் பெரும் சந்தேகம் எழுப்பப்பட்டது. விபத்தில் தலையில் மட்டும் காயம் ஏற்பட்ட சாத்தியமா என்று கேள்வி போலீஸாருக்கும் எழ ஆரம்பித்து விட்டது. உடனே சம்பவ இடத்தில் போலீஸார் மோப்ப நாய்கள்லாம் அழைச்சிட்டு போனாங்க. அங்கே சுரேஷின் வாகனம் எந்த சேதமும் இல்லாமல் இருந்தது. ஆக்சிடென்ட்னா வாகனம் அடிபட்டிருக்கணும், ஆனால் வாகனம் அப்படியே இருக்குது. இது விபத்து இல்லை, திட்டமிட்ட கொலை என்று போலீஸாருக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பள்ளத்தில் தேடிய போது அரவிந்த் வீசிய இரும்பு கம்பி கிடைத்தது. போலீஸார் அது முக்கியமான ஆதாரமாக கைப்பற்றி சுரேஷின் மரண செய்தி அனுஷாவின் உறவினர்கள் தெரிவிக்கப்பட்டது. அனைவரும் அதிர்ச்சியில் பதறிப்போய் மருத்துவமனை ஓடி வந்தார்கள். அனுஷா சுரேஷின் உடலை கட்டிப்பிடித்து கதறி அழ ஆரம்பித்துவிட்டு நாடகம் ஆட ஆரம்பித்து விட்டாள். கேடி. போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் வந்த பிறகு இறுதி சடங்குகள் ஊட்டியில் நடைபெற்ற ஆரம்பித்துவிட்டது. இந்த சம்பவத்துக்கு பிறகு போலீஸார் விசாரணை தீவிரப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். சுரேஷின் உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் ஆகியோர் விசாரிக்க தொடங்கிவிட்டார்கள். போலீஸார்கள் அரவிந்த் மற்றும் அனுஷா விவகாரம் முழுமையாக வெளியானது.
அரவிந்த் மரக்கம்பத்தில் கட்டி வைத்து அடித்தது போலீசார் நிலையில் சென்றது. விவகாரம் எல்லாருமே போலீசாருக்கு தெரிய வந்தது. உடனே போலீசார் வந்து அனுஷாவை அழைத்து பெண் காவல் நிலையத்தில் கோயம்புத்தூரில் மகளிர் காவல் நிலையத்துக்கு தீவிர விசாரணை செய்தார்கள். அனுஷாவின் செல்போனை பறிமுதல் செய்து ஆய்வு செய்தார்கள். சம்பத்து அனுஷா வந்து அரவிந்துடன் பேசியது எல்லாமே தெரிய வந்தது. அதில் வீடியோ கால் பண்ணது, வாய்ஸ் கால் பண்ணது எல்லாமே போலீஸ்க்கு தெரிய வந்தது. இந்த பயங்கரமான ரகசியத்தை 2 பேர் தான் தீட்டினது கூட தெரிய வந்தது. அரவிந்த் மனதில் பெரும் பயம் பரவ ஆரம்பித்து விட்டது. ஒரு தவறான முடிவு எப்படி வாழ்க்கை சிதைத்து போனது என்று அரவிந்த் உணர ஆரம்பித்து விட்டான். ஒரு கள்ளக்காதல், ஒரு 5 நிமிஷம் சுகத்துக்காக கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அரவிந்த் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பித்து விட்டான். ஆனால் இனி பின் வாங்கவே முடியாத நிலையை உருவாகிவிட்டது. அனுஷா அரவிந்துடன் பேசிய அனைத்து விவரங்களையும் போலீஸால் வந்து செல்ஃபோன்லேருந்து பேக்கப் மூலியமாக எடுத்துட்டாங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஜிபிஎஸ் மூலியமாக லொக்கேஷன் ட்ராக் பண்ணி அவங்க 2 பேர் பேசுகிற வாய்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க. அனுஷா அரவிந்துக்கு அடிக்கடி அழைப்பு விடுத்தது, வீடியோ கால் பண்ணது, ஃபோன் பண்ணது எல்லாமே எடுத்துட்டாங்க. கால் ஹிஸ்ட்ரி மூலமாக எல்லாமே எடுத்துட்டாங்க க்ரைம் பிரான்ச்லேருந்து. இறுதியில் அரவிந்த் மற்றும் அனுஷா இருவரும் சேர்ந்து திட்டமிட்டது, சுரேஷ் கொலை செய்தது எல்லாமே போலீசார் விசாரணையில் தெளிவாக கண்டுபிடித்து விட்டார்கள். அனுஷா போலீசார் விசாரணையில் மனம் உடைந்து அழ ஆரம்பித்து விட்டது. இனி இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க முடியாது என்பது 2 பேரும் உணர ஆரம்பித்து விட்டார்கள். போலீசாருக்கு எல்லாம் தெரிந்து விட்டது. தேவையில்லாமல் அடிபட்டு சாவதை விட நாமே உண்மையாக ஒப்புக்கொள்ளலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். அனுஷா நடந்த அனைத்து உண்மைகளும் வாக்குமூலமாக போலீசாரிடம் தெரிவித்துவிட்டது. அனுஷா அளித்த வாக்குமூலத்தில் அடிப்படையில் அரவிந்தையும் அவரது 2 நண்பர்களையும் போலீசார் உடனடியாக கைது செய்ய ஆரம்பித்தார்கள். யாருன்னா சிவலிங்கம், பிரகாஷையும். தற்போது மூவரையும் எதிர்காலம் கொலை வழக்கு பதிவு செய்து கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்த முடிவு செய்து விட்டார்கள். அதே மாதிரி ஆஜர்படுத்திட்டு சிறையில் அடைத்துட்டாங்க. இந்த ரகசிய உறவு இறுதியில் கொடூரமான கொலை வழக்காக முடிந்துவிட்டது. ஒரு தவறான முடிவின் விளைவை எப்படி 3 குடும்பத்தையும் சிதைத்து விட்டது என்பது ஒரு 5 நிமிஷம் ஆசை, உடல் ஆசைக்காக இப்படி கொலை, இப்போ ஜெயில் கம்பி எடுத்துன்னு இருக்காங்க எல்லாரும் 3 குடும்பம். அனுஷாவின் கண்கள் சிறைக்கு இருந்தபடியே தன் மகன் கவினை நினைத்து கண்ணீர் மல்க அழ ஆரம்பித்து விட்டாள். அரவிந்த் சிறை சென்று அமர்ந்தபடியே வாழ்க்கை முழுவதுமாக இது தவறான சந்திப்பு அழிந்துவிட்டது என்று உணர்ந்தான். இந்த சமயம் முழுக்க ஊட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உறவு என்ற பெயரில் தொடங்கிய ஆசை இரத்தங்களில் முடிந்து என்பதை மக்கள் இன்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலம் தவறான முடிவு எடுத்திருந்தால் வாழ்க்கை முழுவதுமாக இருந்துவிடும் என்பதற்கு இந்த கதையின் ஒரு எச்சரிக்கை. அரவிந்த், அனுஷா மற்றும் சுரேஷ் மூவரின் வாழ்க்கை இப்போது ஒரு தவறாமல் நிறந்திருந்தால் மாறிப்போயிருக்கும். மிஸ்டேக் எல்லாரோடது. நன்றி, வணக்கம்.